Hello students, in chapter 11 probability distribution la exercise 11.3 la 1 2 3 4 பார்க்கலாம். First question பாருங்க, the probability density function of capital X is given by small f of x is equal to k into x e power minus 2x for x greater than 0, 0 for x less than or equal to 0. Find the value of k. சமவாய்ப்பு மாறி x நிகழ்தகவு அடர்த்தி சார்பு f of x is equal to k into x e power minus 2x for x greater than 0, 0 for x less than or equal to 0 எனில் k இன் மதிப்பு காண்க. Given f of x is a probability density function நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எனில் integral over minus infinity to plus infinity f of x dx is equal to 1. நம்ம கொஷினில் வந்து என்ன கொடுத்துருந்தா x greater than 0 அப்படின்னு கொடுத்துருந்தா இல்லையா, அப்போ 0 விட x வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிவு இல்லாமல் போகிறனால இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது 0 விட அதிகமாக இருக்கிறதுக்கு தான் ஃபங்க்ஷன் இருக்குது, 0 அண்ட் 0 விட கம்மியாக இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ ஸ்மால் ஒன் வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு, பிக் ஒன் வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டுருங்க. சரியா, அது கே வந்து கான்ஸ்டண்ட்டாக அதில் வெளில தூக்கிடுங்க. ஸோ ரிமைனிங் வந்து உள்ளுக்குள்ளார இருக்குது எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு 1ன்னு. நமக்கு ஒரு காமா இன்டெக்ரல் ஃபார்ம்லாம் இருக்குதுப்பா. இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity ஏயாக இருந்து அல்ஜிப்ரிக்கும் எக்ஸ்போனன்ஷியலும் அதோட சேர்ந்துருந்தா, அதாவது x பவர் n இன்ட்டு இ பவர் மைனஸ் ax dx இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a பவர் n ப்ளஸ் 1 இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணலாம் 0 to இன்ஃபினிட்டியாக இருந்தால். ஸோ நமக்கு x பவர் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x dxன்னு இருக்கு இல்லையா. ஸோ கம்பேர் பண்ணும்போது n 1 a வந்து 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 பவர் 1 ப்ளஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ 1 பை 2 ஸ்கொயர், ஸோ 1 பை 4 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ k இன்ட்டு 1 பை 4 அப்படின்னு போட்டுடலாமா, ஈக்குவல் டு 1. ஸோ k பை 4 ஈக்குவல் டு 1னா k இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த கேயோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேவா, therefore f of x is equal to 4x into e power minus 2x, 4 into x into e power minus 2x for x greater than 0, 0 for x less than or equal to 0. சரியா, ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ நம்ம இதில் 1 2 3 4 பார்க்குறத சொல்லியிருந்தேன் இல்லையா, தப்புடாமா 1 2 3 6 பார்க்க போகிறோம். சரியா, ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள், இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1, 2 மைனஸ் எக்ஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2, 0 அதர்வைஸ். சமவைப்பு மாதிரி எக்ஸி நிகழ்த்தகவு நடத்தி சார்புன்னு கொடுத்துருக்கா. ஃபைண்ட் இந்த 3 கொஷின் கொடுத்துருக்காடாமா. சரியா, இதெல்லாம் பார்க்கலாமா ஒன்றா. நம்ம 4th 1ன்னு சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு, அது 4th 1 கிடையாது, 6th 1பா. சரியா, 4ம் 5ம் தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, மிஸ்ஸு இப்போ ஆரம்பத்தில் பேசும்பொழுதும் 4ன்னு சொல்லிட்டேன். சரியா, 4th 1 கிடையாது, 6th 1 தான். ஸோ நமக்கு பிடிஎஃப் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் 0.2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0.6ன்னு இருக்குது. ஸோ ஸ்மால் ஒன் வந்து 0.2, கேபிட்டல் ஒன்று வந்து 0.6 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 0.2வும் 0.6ம் எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்குது பாருங்கள், இந்த 0 to 1க்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அதை தான் ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ஓவர் த லிமிட் வந்து 0.2 0.6. சரியா, ஸோ இந்த 1/2 வெளில தூக்கிடுங்க, ரிமைனிங் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. கீழே உள்ளதுக்கு பேர் லோயர் லிமிட், மேலே உள்ளதுக்கு பேர் அப்பர் லிமிட்டுன்னு பேர். மேல்நிலை, கீழே உள்ளதுக்கு கீழ்நிலைன்னு பேர். ஃபஸ்ட்டு வந்து அப்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் போட்டு லோயரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதான் 0.6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹாஃப் இன்ட்டு 0.36 மைனஸ் 0.04 அது ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ஹாஃப் இன்ட்டு இது சப்ராக்ட் பண்ணுறச்சு 0.32. ஸோ இது டிவைட் பண்ணுறச்சு நமக்கு 0.16 அப்படின்னு கிடைக்குது. therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0.6க்கு நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.16. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1.8.
ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒன் வந்து 1.2 கேபிட்டல் ஒன் வந்து ஸ்மால் வந்து 1.2 பிக் ஒன் வந்து 1.8 சரியா. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எந்த இன்டர்வல் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக உள்ள ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2ல் தான் நமக்கு அந்த 1.2 1.8 வரும் இல்லையா. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து 2 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ 2 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஓவர் த லிமிட் வந்து 1.2 டு 1.8. ஓகேவாப்பா, புரியுதாடாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2 இன்ட்டு 1.8 மைனஸ் 1.8 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 இன்ட்டு 1.2 minus 1.2 the whole square divided by 2. So 2 into 1.8 multiply பண்ணுறச்சு 3.6 minus 1.8 the whole square வந்து 3.24 divided by 2 minus போட்டுட்டு இந்த 2 into 1.2 வந்து 2.4 minus 1.2 the whole square வந்து 1.44 divided by 2. So ஃபஸ்ட்டு ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். அதை டிவைட் பண்ணி எழுதியாச்சு 1.62ன்னு. இது மைனஸ் உள்ளே போகிறச்ச மைனஸ் 2.4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த 1.44 2ஆல் டிவைட் பண்ணுறச்ச நமக்கு 0.72ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டு 0.72 அப்படின்னு எழுதிருங்க சரியா. ஸோ 3.6ம் 0.72ம் பாசிட்டிவில் இருக்குது, இது ரெண்டும் நெகட்டிவில் இருக்குது சரியா. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு 0.30 கிடைக்குது. ஸோ therefore probability of 1.2 less than or equal to x less than 1.8 is equal to 0.30. அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள். ப்ராபிலிட்டி ஆஃப் 0.5 less than or equal to x less than 1.5 அப்படின்ட்டுருக்கு. இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஸ்மால் ஒன் வந்து 0.5 பிக் ஒன் வந்து 1.5 சரியா. ஸோ 0.5 டு 1.5ன்னு எழுதிருங்க. பட் இது எந்த லிமிட்குள்ளார இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக இருக்காது இது. அதனால் 0.5லேருந்து 1 வரைக்கும் ஒரு லிமிட்டு, 1லேருந்து 1.5 வரைக்கும் உள்ளது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனில் 0 to 1 வரைக்கும் கொடுத்துருந்தா, அடுத்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 2 கொடுத்துருந்தா ஓகேவா. ஸோ டைரெக்டாக இதுக்கு நேராக ஃபங்க்ஷன் இல்லை நமக்கு, அதனால தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 0 to 1 வரைக்கும் உள்ளதில் 0.5 இருக்கும், 1 to 2ல் 1.5 இருக்கும் இல்லையா. அதனால தான் ரெண்டாக பிரிச்சிட்டோம். 0.5 to 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு, 1லேருந்து 1.5 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ 0.5 to 1ங்கிறது எக்ஸு, 1 to 1.5ங்கிறது 2 மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ஓவர் த லிமிட் வந்து 0.5 to 1 ப்ளஸ் 2வை இன்டெகிரேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணினா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 ஓவர் த லிமிட் 1 to 1.5. ஸோ அப்பர் மைனஸ் லோயர். ஸோ 1 ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 1.5 minus 1.5 the whole square divided by 2 minus of lower limit 2 into 1 minus 1 square divided by 2 okay va. So 1 by 2 minus 0.25 divided by 2 plus 2 into 1.5 வந்து 3 1.5 the whole square 2.25 divided by 2 minus 2 ones are 2 minus 1 squared by 2ங்கிறது 1 by 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அப்படியே வந்துடும். இதுவும் 3 minus 2.25 by 2 அப்படியே வந்துடும். இது மைனஸ் உள்ளே போகிறச்ச மைனஸ் 2 ப்ளஸ் ஹாஃப்னு மாறிடும். இந்த ப்ளஸ் ஹாஃபும் இந்த ப்ளஸ் ஹாஃபும் சேர்ந்து ஒன்றுன்னு மாறிடும்டாமா சரியா. ஹாஃப் ப்ளஸ் ஹாஃபு அப்படின்னா அரை லிட்டர் ப்ளஸ் அரை லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர் சொல்லுவோம் இல்லையா. 2 அரை லிட்டர்னால் 1 லிட்டர்னு தானே அர்த்தம். அப்போ 1ன்னு போட்டலாம். அந்த ப்ளஸ்ஸு 3லேருந்து மைனஸ் 2 போச்சுன்னா அது ஒரு 1. இந்த 0.25 மைனஸ் 2.25 ஸோ அது ரெண்டுமே நெகட்டிவ், டினாமினேட்டர் சேம், தேர்ஃபோர் அது வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ வந்து 2.50ன்னு கிடச்சிரும். அது புரியுதா. அந்த
அரை லிட்டர் ப்ளஸ் அரை லிட்டர்னால் 1 லிட்டர். அதனால் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃபு 1ன்னு மாறிடுது. இந்த 3 - 2 வந்து 1ன்னு போட்டாச்சு. சரியா? மைனஸ் அந்த 0.25 மைனஸ் 2.25னா மைனஸ் 2.50/2 அப்படின்னு போட்டுடலாம்ப்பா. ஏன்னா டினாமினேட்டர் சேம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். நெகட்டிவில் இருக்கிறனால நெகட்டிவ் சைன் வந்துடும். அதை டிவைட் பண்ணுறச்ச நமக்கு இது 1 + 1 2 போட்டாச்சு. ஸோ 2.50/2. ஸோ 2 - 1.25. ஸோ 2 - 1.25 என்கிறது 0.75. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.5 less than or equal to x less than 1.5 உடைய ஆன்சர் வந்து 0.75. ஓகேவா? அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள். சப்போஸ் த அமௌண்ட் ஆஃப் மில்க் sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and a maximum of 600 liters with the probability density function. So small f of x is equal to k அப்படின்னு கொடுத்துருக்கா. அதுக்கு என்ன எக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 less than or equal to x less than or equal to 600. மீதி ஃபங்க்ஷன் எல்லாமே 0 அதர்வைஸ் அப்படின்னு போட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k, the distribution function, the probability that daily will fall between 300 liters and 500 liters. ஒரு பால் விற்பனையகத்தில் விநியோகிக்கப்படும் பாலின் அளவு சமவாய்ப்பு மாறி எக்ஸ் என்க. சமவாய்ப்பு மாறி எக்ஸ் என்க. குறைந்தபட்சம் 200 லிட்டர்கள் அதிகபட்சம் 600 லிட்டர்களுடன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாலே மேலே அதான் கேயின் மதிப்பு பரவல் சார்பு 300 லிட்டர்கள் மற்றும் 500 லிட்டர்களுக்கு இடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? given PDF நிகழ்தகவு அடர்த்தி சார்பு integral over -∞ to +∞ f of x dx is equal to 1. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டாமா. அப்போ நிகழ்தகவு அடர்த்தி சார்பு தொடர்ச்சியாக இருக்கனால. ஸோ ஸ்மால் ஒன் வந்து 200, பிக் ஒன் வந்து 600. ஸோ 200 to 600 அதோட ஃபங்க்ஷன் வந்து k இன்ட்டு டிஎக்ஸ். இதில் வந்து k கான்ஸ்டன்ட்டு ஈக்குவல் டு அந்த 1 போட்டுருங்க. k வெளியில் தூக்கிட்டு இன்டர்வல் டிஎக்ஸ்னால் எக்ஸு ஆர் இந்த கே அப்புறமா கூட வெளியில் தூக்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 600, அதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் லோயரை 200 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து அப்பர், அப்புறம் மைனஸ் போட்டுட்டு லோயர். ஸோ 600 - 200 = 1. தேர்ஃபோர் k × 400 = 1னா 400k is equal to 1. therefore k is equal to 1/400. ஓகேவா? therefore f of x அந்த கேயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். போய் எப்போயுமே இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோன்னே கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ரீரைட் பண்ணிடணும், அந்த ஈக்குவேஷனை மாற்றிடணும். சரியா? அதர்வைஸ் அப்படின்னா பிற மதிப்புகளுக்கு. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பரவல் சார்பு. ஸோ கேபிட்டல் f of x is equal to probability of x less than or equal to x equal to integral over -∞ to x f of x dx. இது f of t dt அப்படின்னு போட்டிருப்பாடா புக்கில். நான் வந்து அதை f of x dxன்னு வச்சுருக்கேன்டாமா. சரியா? when x less than 200 r வந்து x belong to the open interval -∞ to 200. 200க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதோடைய ஆன்சர் 0 தான். ஏன்னா 200 விட குறைவு ஸ்மால் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் 0 தான். சரியா? ஸோ கேபிட்டல் f of x is equal to integral over -∞ to 200 0 into dx equal to 0 தான்.
then x belong to the closed interval 200 to 600 or 200 less than or equal to x less than or equal to 600. So capital F of x is equal to integral over minus infinity to plus x. F of x dx is equal to integral over minus infinity to 200 f of x dx plus 200 to x. அதாவது நம்ம இப்போ குமுலேட்டிவ் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ முன்னாடி உள்ளதையும் எப்போயும் சேர்த்துப்போம் இல்லையா? டிஸ்க்ரீட்டில் பார்த்துருப்போம். முதல் நம்பரோட ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் அடுத்தடுத்த நம்பருக்கு. அதனால் 200 விட கம்மியாக இருக்கிறது என்ன, 200 விட அதிகமாக இருக்கிறது என்ன? சரியா? இதை போட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள். டிஸ்க்ரீட்டில் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். 0 to 4 மாஸ் ஃபங்க்ஷன் வந்து 135னா குமுலேட்டிவ் வந்து ஃபஸ்ட் ஒன் அப்படியே போடுவீங்க, செகண்ட் ஒன்று இதோட அப்படியே ஆட் பண்ணி போடுவீங்க இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு ஒன்று அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 அந்த இன்டெக்ரலுக்குள்ளார போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் போட்டாச்சு. ப்ளஸ் 200 to x எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். 200க்கு நேரம் என்ன நம்ம இருக்குது ஃபங்க்ஷன் 1/400 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அது 0 தான். ஏன்னா 200 விட கம்மியாக இருக்கிறதுக்கு 0 தான் இருக்குது ஃபங்க்ஷன் இல்லையா? ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் 200 to x 1/400 into dx. 1/400 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ dx இன்டெகிரேட் பண்ண x ஓவர் த லிமிட் 200 to x. ஸோ 1/400 எக்ஸை போட்டால் x தானே, மைனஸ் 200 லோயர். ஸோ இந்த 400 உள்ளே போகிறச்ச x/400 minus 200/400. therefore x/400 minus 1/2ன்னு வந்துடும். இந்த 0 கட் ஆகிடும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். இதில் when x belong to the open interval 600 comma infinity or x greater than 600. ஸோ இதுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 வரைக்கும் ஒன்று, 200 to 600 வரைக்கும் ஒன்று, அப்புறமா 600 to x வரைக்கும் ஒன்று. சரியா? இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ்ஸு x f of x dx is equal to integral over minus infinity to 200 f of x dx plus integral over 200 to 600 f of x dx. இது f of t dt அப்படின்னு கொடுத்துருப்பாடாம் புக்கில். நான் மிஸ் f of x dxன்னு வச்சுக்கிட்டேன். சரியா? ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் 600 to x f of x dx. ஃபஸ்ட் ஒன் 0, ஏன்னா 200க்கு குறைவாக உள்ளதுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் 0. 200 to 600க்கு நமக்கு இருக்குது என்ன ஃபங்க்ஷன், 1/400 into dx அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் 600க்கு மேலேயும் நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் அதோட வேல்யூ 0 தான். ஓகேவா? பாருங்க, 200க்கு நேராக உள்ளது இருக்குது, மீதி எல்லாத்துக்கும் நமக்கு 0 தான். சரியா? ஸோ 200 to 600 1/400 போடணும். மிஸ் வந்து மாற்றி போட்டேன். இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு செஞ்சுருப்பேன். சரியா? 1/400 போட்டிருக்கணும். ஏன்னா இப்போ 400 into 400 வந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா 1/400. ஏன்னா 1/400 தான் இருக்குங்க. மிஸ் அந்த 1/ன்னு விட்டுட்டேன். அப்போ 1/400 into xன்னு வந்திருக்கும் இல்லையா? அப்போ 600 minus 200னா 400 divided by 400. ஸோ 400 400 கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு கிடச்சிடும். ஓகே? therefore அந்த cumulative distribution குவி பரவல் சார்பு எழுதிடலாமா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
200 விட கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா 0 தான். ஃபார் எக்ஸ் லெஸ் தென் 0. 200 600 உள்ளது பார்த்தீங்கன்னா எக்ஸு டிவைடட் பை 400 மைனஸ் 1/2. அது எக்ஸ் பிலாங் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் 200 to 600. அடுத்தது இந்த பாருங்கள் 200க்கு 0 பார்த்தோம். 200 to 600 பார்த்தம்போது இந்த எக்ஸ் பை 400 மைனஸ் ஆஃப். 600 அண்ட் அபோவ் என்ன பார்த்தோம்னா 1 வந்துச்சு. 600 விட அதிகமாக இருக்கிறது, அதாவது ஓப்பன் இன்டர்வல் 600 to இன்ஃபினிட்டி. அது வந்து ஆன்சர் வந்து 1. ஓகேவா? அடுத்தது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த 300 லிட்டர்ஸ்க்கும் 500 லிட்டர்ஸ்க்கும் கேட்டிருந்தா இல்லையா, பிட்வீன் 300 லிட்டர்ஸ் அண்ட் 500 லிட்டர்ஸ் அதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்க. நமக்கு ஃபங்க்ஷனில் 200 to 600 இருக்கு இல்லையா, இந்த 200லேருந்து 600க்குள்ளே தானே 300லேருந்து 500 இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி 300 லிட்டர்கள் மற்றும் 500 லிட்டர்களுக்கிடையே தினசரி விற்பனை இருப்பதற்கான நிகழ்தகவு. இந்த ப்ராபபிலிட்டி தட் டெய்லி வில் ஃபால் 300 லிட்டர்ஸ் fall between 300 liters and 500 liters therefore probability of 300 less than x less than 500. So integral over 300 to 500 f of x dx ன்னு போடுங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200க்கும் 600க்கும் 200 to 600க்குள்ளே தான் நமக்கு அந்த 300 to 500 இருக்குது. சரியா? டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்கக்கூடாது, நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே தானேப்பா இருக்குது நம்ம 3 to 500, 300 to 500, அதனால் 1/400 அப்படின்னு போடணும் அதோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ 1/400 இன்ட்டு டிஎக்ஸு. 1/400ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் 300 to 500 டிஎக்ஸ் மட்டும்தான் வரணும், எக்ஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 1/400 டிஎக்ஸை இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸு ஓவர் த லிமிட் வந்து 300 to 500. ஸோ 1/400 upper minus lower. So 500 minus 300, therefore 200/400, therefore 1/2/4, therefore 1/2. ஓகேவா? So the probability of daily will fall between 300 liters and 500 liters. Therefore probability 300 less than x less than 500 is equal to 1/2. ஓகேவா? அடுத்த 6th one பாருங்கள். If x is the random variable with the distribution function f of x is given by x in பரவல் சார்பு capital F of x is equal to 0 for x less than 0, half into x square plus x 0 less than or equal to x less than 1, 1 if x greater than or equal to 1. Find PDF நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. அப்புறம் இந்த 0.3லேருந்து 0.6 வரைக்கும் உள்ளதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அதோட ப்ராபபிலிட்டி. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் கொடுத்துட்டாங்க. பரவல் சார்பு கொடுத்துட்டு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கேட்குறாங்க. போன கொஷினில் நம்மக்கிட்ட பிடிஎஃப் கொடுத்துட்டு குமுலேட்டிவ் கேட்டிருந்தா, இப்போ குமுலேட்டிவ் கொடுத்துட்டு பிடிஎஃப் கேட்குறா. ஒன்றும் இல்லை, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான், அதனால் ஃபஸ்ட் ஒன் அப்படியே போட்டுருங்க. செகண்ட் ஒன்றில் ஹாஃப் அப்படியே போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அடுத்தது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும், அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒன். PDF ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.6 அப்படின்ட்டுருக்கா.
0.3 less than or equal to x less than or equal to 0.6. So small one வந்து 0.3, big one வந்து 0.6 into f of x dx போட்டாச்சு. இது எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 0லேருந்து 1க்குள்ளார இருக்குது. சரியா? 0.3யும் 0.6ம். ஏன்னா 0 இருக்குது, 0 அண்ட் அபோவ் இருக்குது, 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் half into 2x plus 1 into dx போட்டாச்சு. ஹாஃபை வெளில தூக்கியாச்சு. 2xை இன்டெகிரேட் பண்ணால் 2x squared by 2 ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் x ஓவர் த லிமிட் வந்து 0.3 to 0.6. இந்த 2 கேன்சல் ஆகிடுதா? ஸோ ஹாஃபு போட்டாச்சு. இந்த 0.6 உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறச்சு 0.6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.6. ஸோ ரெண்டுத்துக்கும் அப்பர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் போட்டுட்டு லோயர் போடலாம். 0.3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.3. So 1 by 2 into 0.36, 0.36 plus 0.6 minus 0.09 plus 0.3. So half into 0.36 plus add பண்ணியாச்சு 0.96ன்னு மைனஸ் போட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா 0.39. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 0.96 மைனஸ் 0.39 பண்ணுறச்சு 0.57 கிடைக்குது. இது டிவைடட் பை 2 அப்படியே போட்டுடலாம். வேறு சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் 0.285 அப்படின்ட்டு. therefore probability of 0.3 less than or equal to x less than or equal to 0.6 is equal to 0.285. Thank you students.